Hey everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோனா அகைன் ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். மீஷோ அண்ட் மிந்த்ரா ஹால் பார்க்கலாம். Let's get into the video. ரீசெண்ட் டேஸா மீஷோ அண்ட் மிந்த்ரால இருந்து நான் கொஞ்சம் திங்ஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஒரு பேக் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் மீஷோல என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதும் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு டோட் பேக் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. லைக் எதுக்குன்னா இப்போ டி நகர் போறோம், எங்கேயாவது ஷாப்பிங் போறோம், ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மெயினா போறோம் அப்படின்னா அவங்க குட்டி குட்டி கவர்லயா போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டோட் பேக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டோட் பேக் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மீஷோல வந்து ஒரு ப்ரௌன் கலர் டோட் பேக் பார்த்தேன். ஸோ இந்த டோட் பேக் பார்த்தேன். இது பார்த்த உடனே எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது, இந்த ப்ரௌன் கலர். ஸோ நான் இது பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். லைக் இதோட ப்ரைஸ் வந்து 300 rupeesன்னு நினைக்கிறேன். 300 rupeesக்கு ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்கு, லைக் ஃபினிஷ் நல்லா இருக்கு. அண்ட் இதோட க்ளோஷர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜிப் க்ளோஷர் கிடையாது, இந்த மாதிரி மேக்னெட்டிக் லாக் இருக்கும்ல அந்த மாதிரி க்ளோஷர் தான். 2 மேக்னெட்டிக் லாக் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும் உள்ள. பட் நம்ம வந்து நிறைய திங்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஷாப்பிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நல்லாவே இருக்கு. இது இந்த மாதிரி போட்டுக்கலாம். வி ஆர் ரெடி ஃபார் ஷாப்பிங். ஸோ இது வந்து ஷாப்பிங் மட்டும் இல்லை, நம்ம லைக் ஆஃபீஸ் யூஸ் அண்ட் காலேஜ் யூஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கலர் வந்து ஒரு நல்ல நியூட்ரலான ஒரு ப்ரௌன் கலர். ஸோ நமக்கு எல்லா அவுட்ஃபிட்ஸோடையுமே இது வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸஸ் போயிடலாம். ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன வாங்கியிருந்தேன் மீஷோல அப்படின்னா குர்தா செட்ஸ். ஃபர்ஸ்ட் குர்தா செட் என்ன அப்படின்னா இந்த ஒரு லைட் ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர்ல இந்த வந்து ஒரு குர்தா செட். இது வந்து ஒரு அனார்கலி டைப்ல இருக்கு. பட் இங்க வந்து ஃப்ரில் வச்சிருக்காங்க. லைக் யோக் ஏரியால வந்து ஃப்ரில் இந்த இத்தினோடு கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் வச்சிருந்தாங்க. பார்க்கவே டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து பேர் பண்றதுக்கு ஒரு ஒயிட் கலர் பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இது வந்து என்னோட சைஸ் வந்து எஸ், நான் எஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் லிட்டில் பிட் லூஸா இருக்கு. பட் ஓகே தான். லைக் இது ஒரு காட்டன் மெட்டீரியல், அதனால சம்மருக்கு எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குர்தா செட். அண்ட் இதுல வந்து ஒரு பாக்கெட் வேற இருக்கும், ஒரு சைடு மட்டும், லைக் ரைட் சைடு மட்டும் ஒரு பாக்கெட் வேற இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்தா செட். செகண்ட் ஒன் அகெயின் ப்ளூ, பட் இது வந்து இண்டிகோ ப்ளூ கலர் குர்தா செட். நான் இது வந்து ஆல்ரெடி ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது லைட்டா லூஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஒன் டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆயிடுச்சு போல. இப்போ வந்து ரொம்ப ஃபிட்டா அப்படியே இருக்கு. இதுதான் நம்மளோட செகண்ட் குர்தா செட். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த லைட் ப்ளூ கலரும் மேபி நம்ம ஒன் டைம் வாஷ் பண்ணோம்னா ஷ்ரிங்க் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த கலருக்காக தான் நான் வந்து இந்த குர்தா செட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த இண்டிகோ கலர் அண்ட் இதுல இந்த ஒயிட் கலர் பிரிண்ட்ஸ் சூப்பரா இருந்தது. நான் வெளியில ஒன் டைம் கூட போட்டு போயிருந்தேன். நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளா இருந்தது. காட்டன் மெட்டீரியல் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. இதுக்கும் அதே மாதிரி ஒயிட் கலர் பலாசோ பேண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அது ரொம்பவே டைட்டா இருந்தது, ஷார்ட்டா இருந்தது. அது யூஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணது அந்த குர்தா செட்டோட பேண்டே இதுக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது 2 குர்தா செட்டோட ரேட்டுமே லைக் 350 ஈச் தான். ஸோ ரொம்பவே வர்த்தா தான் இருக்கு அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கு. சம்மர் டைமுக்கு ரெண்டுமே யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இதெல்லாம் தான் நான் மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து மிந்த்ரால என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷர்ட், இந்த ட்ரெஸ் பெரி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு ஷர்ட். லைக் இந்த கலர், இந்த இக்கட், இந்த பிரிண்டோட நேம் வந்து இக்கட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிரிண்ட் கலர்ஸ் வந்து அப்படியே ரொம்ப வைப்ரண்டா அழகா இருந்தது. அதனால இது வந்து வாங்கினேன். ரொம்ப கேஷுவலான ஒரு ஷர்ட். இது வந்து நம்ம ஒரு பீச் வெக்கேஷன்லாம் போனோம்னா செம்மையா இதை வந்து ஸ்டைல் பண்ணி போட்டுக்கலாம். லைக் உள்ள ஒரு டேங்க் டாப் அண்ட் கீழே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு இதை வந்து மேல லேயர் பண்ணும். இல்லை ஜஸ்ட் ஷர்ட் அப்படியே ஓப்பன் பட்டன் விட்டு இதை வந்து லேயர் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். அதர்வைஸ் இதுக்கு என்ன பெயர் பண்ணலாம் அப்படின்னா இந்த டார்க் பிங்க் கலர் இருக்குல்ல, ஃபூஷியா பிங்க்னு சொல்லுவாங்க, அந்த பிங்க் கலர்ல
பேண்ட்ஸ் ட்ரௌசர்ஸோ ஜீனோ அந்த மாதிரி போட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். ஒரு ஒயிட்டும் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் தான் இது வந்து ஸ்டைல் பண்ணும், பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். நல்லாவே இருக்கு குவாலிட்டி. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து என்ன சொல்றது, லைக் ரொம்ப ஃப்ளோயியா இருக்கு, ஸ்டிஃபா இல்லை, கொலன்னு அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இங்க இது கலருக்காக மெயினா வாங்கியிருந்தேன். இனிமேல் தான் இதை ஸ்டைல் பண்ணும். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அண்டர் 400 இருந்து தான் எடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு கீழே லிங்க் வந்து அட்டாச் பண்றேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். பிளஸ் இப்போ மிந்த்ரால வந்து சேல் வேற போயிட்டு இருக்கு, நீங்க செக் பண்ணுங்க, கண்டிப்பா ரேட் வந்து நிறைய கம்மியா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷர்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு பின்ட்ரெஸ்டி வைப்ல இருக்கிற ஒரு ட்ரெஸ். பார்த்த உடனே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். இதுவும் அகெயின் ட்ரெஸ்பெரி பிராண்ட்ல இருந்தா, மிந்த்ரா. இதோ இந்த ட்ரெஸ் தான். நான் இது எதுக்கு மெயினா எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஸ்லீவ்ல இருக்கிற இந்த போ டீடைல்ஸ்க்காக. லைக் 2 ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் இது, 2 ஸ்லீவ்லயுமே இந்த மாதிரி போ டீடைல்ஸ் இருந்தது. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்தது. லைக் நீ லெங்க் ஒரு கொஞ்சம் அபவ் நீ வர்ற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ். இதோட கிளாத் வந்து பாலியஸ்டர்னு நினைக்கிறேன். லைட்டா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஒரு கிளாத். நமக்கு ஃபிட் வந்து லைட்டா ஸ்ட்ரெச் ஆகிற கிளாத்ன்றதுனால நமக்கு ஃபிட் வந்து அழகா அப்படியே பாடி ஹக்கிங்கா இருக்கு. ஸோ வேர் பண்ணிக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கு. அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 400 சம்திங். பட் இதுலயே நிறைய கலர்ஸும் இருந்தது, லைக் லைட் ப்ளூ கலர் அண்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லயும் இருந்தது. நான் இந்த ஃப்ளாரல் பிரிண்ட் வச்சு லைக் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் அண்ட் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ட்ரெஸ். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.